திரு அண்ணாமலையாரே போற்றி போற்றி. உயிர் இனங்களால் உருவாக்கப்பட்ட பூமி கிரகமே உலகம் என்று அழைக்கப்படுகின்றது. தனித்த இயக்கத்தை உடைய உயிரினங்களே பூமி இயங்குவதற்கு மூல காரணமாகும். பூமியானது தன்னை தானே சுழல்வதும் சூரியனை சுற்றி வருவதும் அதனுடைய தனித்த இயங்கு நிலை ஆகும். அத்தன்மையே அதன் இயங்கா தன்மையும் ஆகும். அனைவரும் ஒன்றினை தெளிவாய் உணர வேண்டும். பூமியானது சுழல்வதும் சுற்றுவதும் இயற்கையை சார்ந்த செயல். எனினும் இயக்கம் என்பது மாறுபட்ட செயலாகும். பல்வேறு மாற்றங்கள் உருவாவதும் பல்வேறு உயிர்கள் தோன்றி மாறுபட்ட இயக்கங்களை உருவாக்குவதுமே இயக்கத்தின் ஆதாரமாகும். பூமி சுழல்வது ஓர் இயக்கம் போன்று தோன்றினாலும் உண்மையில் அது இயங்கா தன்மையினையே குறிக்கும். இயக்கம் என்பது வளர்வதிலும் தேய்வதிலும் மாற்றங்களை உருவாக்குவதிலும் அடங்கி உள்ளது. பூமி கிரகத்தின் இயக்கம் எனும் சுழற்சியானது ஆன்மாவின் இயக்கத்தினை போன்றது. ஆதி சிவனின் இயக்கத்தை போன்றது. பூமியில் நிலைத்திருக்கும் உலகம் என்பது இயற்கையினையும் அதனோடு இணைந்து வாழ்கின்ற உயிரினங்களையும் சார்ந்தது. பூமியில் உருவாவதே உலகமாகும். ஆன்மாவினின்று உருவாவதே உயிர் எனும் நிலையாகும். ஆன்மாவே பூமி எனில் உயிர் அணுவே உலகமாகும். மனிதர்கள் யாவரும் உலகத்தில் வாழ்கின்றனர். மாறாக பூமியில் வாழும் கலையினை கற்று அறிந்திடல் வேண்டும். அண்ணாமலையாராக போற்றப்படும் எமது பாதரச ஒளி கற்றைகளை பற்றிடும் இத்தருணத்தில் ஆன்மாவின் இயக்கத்திற்கும் உயிரின் இயக்கத்திற்கும் உள்ள வேறுபாட்டினை அனைவரும் உணர்ந்திடலாம். உலகத்தினில் வசித்தால் மற்ற உயிரினங்களின் மாறுபட்ட இயக்கத்தினால் பல்வேறு தாக்கங்களை ஏற்க நேரிடும். பூமியில் வசித்தால் இறைவனால் மாத்திரமே இயக்கப்படுவீர்கள். இறைவனோடு மாத்திரமே வசித்திருப்பீர்கள். இரண்டிற்கும் உள்ள மாற்றங்களை உணர வேண்டும். அண்ணாமலையாரின் 4வது ஒளி இழை கரத்தினையும் பற்றியுள்ள நிலையில் ஆதி சிவனின் அம்சமாகவே அனைவரும் மலர்ந்துள்ளதனை உணர வேண்டும். பூமி என்பது சிவனாரின் இயக்கம் போன்றது. உலகம் என்பது ஆதிசக்தியின் இயக்கம் போன்றது. சக்தியானவர் சிவத்தினுள் ஒடுங்கியுள்ள நிலை என்பது உலகமானது பூமியினுள் அடங்கிய நிலையினை வெளிப்படுத்தும். சிவனாரின் விரிந்த இயக்கமானது பூமியின் இயக்கத்தினையே வெளிப்படுத்தும். கலியுக எல்லையில் உலகம் சுருங்கும், பூமி விரியும், உயிர்கள் சுருங்கும், ஆன்மாக்கள் விரியும். எமது நாற்கரங்களை பற்றியுள்ள நிலையில் அனைவரும் பூமி மற்றும் உலகம் ஆகிய இருவேறு நிலைகளையும் தனித்து உணர வேண்டும். உயிரின் இயக்கத்திலிருந்து ஆன்மாவின் இயக்கத்திற்கு மாற்றம் அடைவதே மிக முக்கிய பணியாக உருமாறிடல் வேண்டும். அகத்தியரின் யுகமாற்ற பணிக்கு வித்துக்களாய் உருமாறிய அன்பு சீடர்கள் உலகத்தை துறந்து பூமியோடு இணங்கி வாழ்ந்திட
முற்படுங்கள். எவ்விதம் சாத்தியம்? உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஆன்மா எனும் இயக்கு நிலை உண்டு எனில் எந்த ஒரு மானுடரை கண்டு நின்றாலும் அவருள் புதைந்துள்ள ஆன்ம ஒளியோடு உங்களது உயிரினால் உயிர் வெளிப்படுத்தும் உணர்வுகளால் தொடர்பு நிலையினை ஏற்றிடுங்கள். ஒவ்வொருவரின் ஆன்மாவும் ஒளிமயமானது. தனது ஆன்மாவினை நெருங்கியுள்ள நிலையில் அனைவரும் பிறரது ஆன்மாவினையும் உணர்ந்திட இயலும். மற்ற மானுடர்கள் ஆற்றுகின்ற எந்த ஒரு செயலினையும் ஏற்காது அதற்கான மூல காரணத்தை உணரும் தன்மையே ஆன்மாவினை உணரும் தன்மையாகும். மெல்ல மெல்ல உலகின் இயக்கத்திற்கு மூல காரணமான புவியினை நேசியுங்கள். புவியோடு உரையாடுங்கள், உறவாடுங்கள். பஞ்சபூத மூலத்தோடு பூரண தொடர்பு நிலையினை ஏற்படுத்துங்கள். நிலம், நீர், காற்று, சூரிய ஒளி ஆகியவற்றை அனுதினமும் ஸ்பரிசித்து நன்றி உரைத்து அன்பாய் உட்கலந்திட முயன்றிட்டால் உயிரின் இயக்கத்திலிருந்து விடுபட்டு ஆன்மாவின் இயக்கத்தினில் லயப்பட இயலும். ஏழுமலையான் எனும் காக்கும் மகாவிஷ்ணுவின் கரங்களை பற்றினால் மேலும் பல்வேறு மாற்றங்களை உணரலாம். தனித்து விழித்து நின்றால் சத்தியம் உணரப்படும். எமது 4 கரங்களின் மூலமும் அருளாசியினை பொழிகின்றோம்.